கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. வையுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அரும் தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. வையுள் வாயகம் கண்ட மடநல்லார், முக்தபாவம் உடையவளார் கூடிய நல்ல குணம் உடையவளார் இருக்கக்கூடிய யசோதை பிராட்டி மடநல்லார். குழந்தையினுடைய வாயிலே வையகமே கண்டாள். கண்டதும் அவள் நினைக்கிறாள், ஆயர் புத்திரன் அல்லன், இவனை போய் நந்தகோனார் மகன் சொல்லலாமா? எவனுடைய வாயில அகிலாண்டமும் தெரிகிறதோ, இவன் உலகமுண்ட பெருவாயன் அல்லவா? ஆயர் புத்திரன் அல்லன், பின்னே அரும் தெய்வம், இவன் பரதெய்வம் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் பாயசீருடை பண்புடை பாலகன், பரந்த சீர் பெருமை உடையவனா இருக்கக்கூடிய பண்புடைய அவ்வளவு பெருமை இருந்தும் நம்ம மடியில தாச்சென்றிருக்கிற பண்புடைய பாலகன் குழந்தையாக இருக்கிறானே, இவன் நமக்கு குழந்தையாக காட்சி கொடுக்கிறான். ஆனால் மாயன், இவன் சாட்சாது மாகியான விஷ்ணுவே என்று மகிழ்ந்தனர் மாதரே. இங்கே திருவாயிலே உலகத்தை கண்டாள் யசோதை பிராட்டின்னு முதல் பாசுரம். அடுத்த பாசுரத்திலே பல பேரை சொல்றார், பன்மையாக சொல்றார். கண்ட மட நல்லார் அப்படின்னும் மாதரே அப்படின்னும் பன்மையாக சொல்றார். எல்லாருமா பார்த்தாளா அப்படிங்கிட்டால் ஒருத்தர் பார்த்தால், இருந்தாலும் ஒரு கோஷ்டி அங்க இருந்ததுனாலே எல்லாரும் பார்த்ததுல சேர்த்தது, எல்லாரும் பார்த்ததுல சேர்த்ததாக அர்த்தம். ஒருத்தள் பார்த்தாள், அவள் ஆச்சரியப்பட்டதும் அவள் கூட்டம் அங்க இருக்க, அந்த கூட்டம் உலகத்துல உலகமே தெரிஞ்சுதாம், பிள்ளை வாயிலே உலகமே தெரிஞ்சுதாம் என்று அவர்கள் அதை கேள்விப்பட்டு அவர்களும் பார்த்த கோஷ்டியிலே சேர்ந்துட்டாள் என்று அர்த்தம். ஆனா சுவாமி இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற அழகு, இந்த யசோதை ஏதோ கை ரேகை கால் ரேகைய காட்டுறது மாதிரி, இது வாயில உலகம் தெரியுது பாருடி அப்படின்னு யசோதை சொல்ல, ஓபத்தியா ஆமாண்டி உலகம் தெரியுது, ஓபத்தியா வந்து பார் ஆமாண்டி உலகம் தெரியுறதடி என்று அங்க எத்தனை கோபி இருந்தாலும் அத்தனை பேரும் பார்த்தாளா. ஏன்னா அவ்வளவு தாராளம் கண்ணன். யாரோ ஒருத்தருக்கு தான் விஸ்வரூபம் காட்டணுமா, எல்லாரும் தான் பாக்கிட்டு போய் என்ன மோசம் என்று நினைச்சு அத்தனை பேர்களும் வந்து தெரிகிறது என்று பார்த்தார்கள். எல்லாரும் வாய்க்குள்ள பிள்ளை வாயில உலகத்தை அத்தனை கோபிமார்களும் பார்த்துட்டானா அரண்டு பிறண்டு. அடாடா என்னவோ தெரியல என்னவோ தெரியல, யாரு கர்காச்சாரியரை கூப்பிடு, என்னவோ அவர் வாயில உலகம் தெரியுது, குழந்தை வாயில என்ன சுவாமி நீங்க ஏதாவது மந்திரிக்கிறீங்களா, இது என்னவோ தெரியல, என்னாவது பயப்படணும், என்னவோ தெரியல, உள்ள மயக்கமாவது போட்டு விழுவா சில பேர் கூச்சல் போடுவா. அதெல்லாம் இருக்க என்ன ஆச்சுன்னா அதான் கோபிகைகள். இவன் என்ன பண்ணினாலும் அவ ரெடி. என்னன்னா மகிழ்ந்தனர் மாதரே, மகிழ்ந்தனர். ஏன்னா அவ தம்பிக்கு தெரியறதான வாயில உலகம், இவாத்துல ஒரு அம்பி பிறந்தானே அவனுக்கு தெரியறதான, நம்ம கண்ணன்னா அப்படி தாண்டி தெரியும் அப்படின்னு முடிவு கட்டி விட்டா, பயப்படவே இல்லையா. அதை கண்டு மகிழ்ந்தனர், சந்தோஷப்பட்டார். என்னன்னு மகிழ்ந்தனர், மாயன், அதனால இவன் மாயா சேஷ்டிதமான ஆச்சரியகர சேஷ்டிதமான லீலைகளை செய்வான் என்று நினைக்கிறார்கள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.